இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு துண்டு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஆனியன்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்காக 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழியிலே போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. சிக்கனில் கொஞ்ச நேரத்தில் நல்லா இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனால் தான் கோலா உருண்டை வந்து சூப்பராக இருக்கும். பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. இப்போ ஆற வச்சு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பால்ஸாக திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் சால்ட் பெப்பர் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மீட் பால்ஸை எடுத்து முட்டையில் டிப் பண்ணி அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நாட்டுக்கோழி கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.